ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானிதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான காரப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம மானிதிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரப்பணியாரத்துக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இட்லி மாவு வேணும். நான் ஒரு 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 கத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம பணியாரத்துக்கு தேவையான சட்னி நம்ம அரைச்சிடலாங்க. நான் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 புதினா இலை சேர்த்துக்கலாங்க. புதினா இலை சேர்த்து செஞ்சோம்னா சட்னி நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பும் நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்து இதுக்கு நான் தாளிப்பு கொடுத்துட்டேங்க. இப்போ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டதும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ சிம்மிலே வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இது கூட பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா லேசாக வதங்கினா போதும். பணியாரத்துக்கு ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க மாவை. இப்போ இதை நம்ம பன்னீர் ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம வெறும் பணியாரம் சாப்பிட்டாலும் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க, பெரிய டம்ளராக. ஏன்னா நம்ம பணியாரத்தில் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றையில் கல்லுலலாம் சைடெலாம் ஒட்டும். இந்த மாதிரி நீங்கள் டம்ளரில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா பணியாரக்கல்லில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த டம்ளர் நிறையா மாவு ஊற்றிக்கிறேங்க. இப்போ மாவு ஊற்றியாச்சு. இப்போ பணியாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு பணியாரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றனால கொஞ்சம் மொறுமொறுன்னு செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க. டம்ளரில் ஊற்றுறதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நான் டம்ளரில் ஊற்றிக்கலான்னு சொன்னேங்க. நான் எப்போவுமே பணியாரம் சுட்டேன்னா இந்த மாதிரி டம்ளரில் தாங்க ஊற்றிக்கிறது. பாருங்கள், நம்ம கல்லில் எந்த பக்கமும் இல்லாமல் நீட்டாக ஊற்றியாச்சு. இல்லைன்னா நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றினோம்னா ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றுறதுக்கும் கஷ்டமாக இருக்குங்க, கை வலி எடுத்துக்கும். ஒரே டம்ளரில் ஒரே தடவை நம்ம ஊற்றி எடுத்துடலாங்க. வேலையும் நம்மளுக்கு சட்டுன்னு முடியும். இப்போ பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இது திருப்பி போட்டுக்கலாம். எப்படி பொன்னிறமாக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கையிலே சாப்பிடணும் போல் தோணுது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பணியாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பணியாரம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இது கூட துருவின கேரட் இந்த மாதிரி சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இந்த பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். அல்லது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த காரப்பணியாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.